சலஃப், சலஃபியத், சலஃபி, 3 விஷயம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சலஃப்னா யாரு? யாரை குறிக்கும்? சஹாபாக்களை குறிக்கும். அவர்களுக்கு அவருடைய வழி வந்தவர்கள்லாம். சலஃபியத்னா என்ன? குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய வழிமுறை. குர்ஆன் சுன்னாவும் சொல்லுகின்ற அந்த வழிமுறை தான் சலஃபியத். சலஃபுகளுக்கு என்ன தனி மார்க்கம் இருக்கிறதா? இல்லை. சலஃபுகள் தனி சட்டங்களை சொல்லியிருக்கிறார்களா? தனி மார்க்கத்தில் புதுசாக நுழைச்சிருக்காங்களா? இல்லை. அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அவங்க குர்ஆன் சுன்னாவிலிருந்து புரிந்த விஷயங்களை அவர் விளக்கிறார். அந்த புரிதலை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த புரிதல் தான் சலஃபியத். அந்த நபித்தோழர்களுடைய புரிதல் சலஃபியத். சலஃபி என்றால் என்ன? அந்த நபித்தோழர்களுடைய வழிமுறையை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே ஃபாலோ பண்ணுறார்களோ அவங்கள தான் யாரு? சலஃபி. அவ்வளோதான். வேற இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட எல்லாமே இஸ்லாம் தான். எல்லாரும் முஸ்லீம் தான். இன்னைக்கு எல்லாரும் முஸ்லீம் சொல்லி கொண்டிருக்கான். காதியானி முஸ்லீமு, சூஃபிகள் முஸ்லீம், தரீகா, காதிரியா, சாதிரியா, நகத்தபத்தியா, ஆட்டம் போடுறான், குதிக்கிறான், பள்ளிவாசல் கடுத்து தலபான் கட்டிட்டு, ஐயோ அத்தனை அக்கிரமும் சமாதிகளை கபர் பரசி அவ்வளோ சொல்கிறான். நாங்கள் தான் உண்மையான முஸ்லீம்ங்கிறான். என்னையா முஸ்லீம் இது? சஹாபாக்கள் இப்படி தான் செய்தாங்களா? இல்லை. உண்மையான முஸ்லீம் யாருன்னு சொன்னால் அவர்களுடைய கொள்கை, அந்த கொள்கையை தெரிவிப்பார். அதுதான் சலஃப். அவர்களுடைய வழிமுறையில் யார் செல்கிறார்களோ அவன் தான் சலஃபி. அவன் தான் உண்மையான முஸ்லீம், உண்மையான கொள்கைவாதி என்பதை நான் புரிய